விஜய் அவர்கள் வந்துட்டு இருந்த கார் இருக்குல்ல, அது சடனாக ஒரு இடத்துல நிற்குதுங்க. நின்னதும் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த விஜய் அவர்கள் திடுதிப்புன்னு முன் இருக்கைக்கு போய் அமர்ந்துட்டாரு. இது எதுக்காக ஏன்றது அந்த கட்சியினர் சொன்னதான் தெரியும். இல்லைன்னா சும்மா கூட தற்செயலாக நடந்திருக்கிற நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் எதுக்கு அப்புறம் இந்த சின்ன மேட்டர் இவ்வளோ பெருசாக பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கரூர் துயரம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்களே இந்த மற்ற கட்சியினர்லாம். அதாவது நீங்கள் முன் இருக்கையில் அமர்ந்து கையை காமிச்சிட்டு வந்திருந்தாலே உங்களை பார்க்க வர கூட்டம் அதோடு போயிருக்கோங்க. நீங்கள் திரையை போட்டு உள்ளுக்குள்ளே இருந்ததுனாலே உங்களை பார்க்க பல பேர் ஒரு இடத்துல குழும ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம் நெரிசல்ன்ற மாதிரி படியை போட ஆரம்பிச்சிருந்தாங்க பாருங்க. அந்த விஷயத்த மனசில் வச்சு என்னவோ ஒரு படிப்பினையை இங்கே விஜய் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஓகே, நான் சொல்கிற விஷயம் அந்த அசம்ஷன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல படிப்பினை தான். அடுத்து விஜய் சாரோட கார் இருக்குல்ல, அந்த காரை பார்த்து விழுந்து எழுந்து ஓடின மக்கள் எவ்வளோ பேர் தெரியுமாங்க? மிகைப்படுத்தி சொல்லணுங்க, அதுவும் நடந்துச்சு. அதாவது விஜய் அவர்களுக்கு மக்களுக்கு இருக்க கிரேஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. சில பெண்மணிகளாக விழுந்து எழுந்து ஓடுறாங்க, பக்கத்தில் கார் போகுது, அவரை பார்க்கணுன்ற ஆசையில் அப்படி ஓடுறாங்க. இது போல விஷயமே பார்க்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சில கிரியேஷன்ஸையும் பார்க்க முடிஞ்சது அந்த கூட்டத்தில். அதாவது விஜய், ஜோசப், முகமது எம்மதமும் சம்மதம். இந்த பிகில் படத்தில் ராயப்பன் காரில் போயிட்டு இருக்கும்போது மும்மதம் சம்மதம்ன்ற குறியீடு வரும் பார்த்தீங்களா? விஜய் சாரோட பல படங்கள் உங்களால் பார்க்க முடியாத அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணி இந்த கூட்டத்துக்குள்ளே சில பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காட்சியும் பார்க்க முடிச்சுது. கையில் வேலோடு விஜயர்கள் நிற்கிற மாதிரி இந்த ஒரு கிரியேஷனுங்க. இது போல் போஸ்டர்ஸ், பேனர்ஸ், பதாகைகளை கையில் பிடிச்சபடியும் அங்கே சில பேர் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அண்டு 2 வீலர்ஸில் விஜய் சாரோட தொண்டர்கள்லாம், தாவேக்க தொண்டர்கள்லாம் இதே கிரியேஷனை கையில் எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக போகவும் ஆரம்பித்தாங்க. அங்கங்கே அந்த இடத்த சுற்றி வருது. இது போல் விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப விஜயர்களுக்கான பொறுப்பு இருக்குல்ல, அது இன்னும் மேலே போயிட்டுருக்கு அப்படின்றதான் லிட்டரல் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா காசு கொடுத்து மற்ற சில கட்சிகள் சார்ந்த கூட்டம் சேர்க்கறது வேற. ஒரு பைசா இறைக்காம விஜய் சார் மேலே இருக்க கிரேஸின் காரணம் இவ்வளோ பேர் வராங்களே, இது அப்படியே வேறங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.